அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி. நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது அவங்கள இன்னும் மேலும் மேலும் ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். பேர் மகாத்மா காந்தி எதனால் எல்லாரையும் சமமாக பார்த்ததால அது இதனால தான் வரணும். அது எல்லாருக்கும் வராது இல்லை. ஆமாம், எல்லாருக்கும் வராது. இப்போ நேரு இருந்தார், காந்தி இருந்தார், முகமது ஜின்னா இருந்தார். ஆனால் முகமது ஜின்னா என்ன பண்ணார், சுதந்திர போராட்டத்தில் தனி நாடு கொடுனார். அப்போ தான் நான் சுதந்திரத்தில் கலந்து பண்ணார். மகாத்மா என்ன பண்ணார், வானா எல்லாரும் ஒன்று சேர்ந்து போராடலாம் அப்படின்னாரு. அப்போது அவர் பிரிவினையே பார்க்கல. அதுதானே அவருடைய பாடல் என்ன சொல்கிறாரு, எல்லாரையும் சேர்க்குறாருல, அல்லாவை சேர்க்குறாரு, ராமரை சேர்க்குறாரு, எல்லாரையும் சேர்க்குறாரு. அப்போது எல்லாம் ஒரு மனிதன் தான்னாரு. இந்த குணங்கள் எல்லா மனுஷனுக்கு வராது. அதனால் அவருடைய மனசை விட்டு ஆத்மாவாக இருந்தார். அவன் சுடும்போது, கோர்ஸ் சுடும்போது கூட என்ன சொன்னார், அவன் உண்மனதிங்க அப்படின்னாரு. அந்த பக்கம் யாருக்கு வரும்? அதனால் அவர் மகாத்மாவானார். அப்போ மனம்ன்ற ஒன்று இருக்கிற வரைக்கும் நமக்கு முக்தின்றதே கிடையாது. மகான்கள் என்ன சொல்லிக்கிறாங்க, அப்போ மனசை பிடிப்பா. மனன்ற மாடு நல்லா வாட்டம் சட்டமாக கும்பலாம் சீவினுக்குது, அது எப்போ விட உன் உயிருக்கு சேதாரம் ஆகிடும். புரியுதுங்களா? அப்போ மனன்ற மாட்டை அடுக்க உனக்கு மூக்கணங்கயிறு போகணும். மூக்கணங்கயிறு எது? மூச்சுக்கயிறு தான். அப்போ அதை நீ பிடிக்காமல் மாட்டுக்கிட்ட போய் நின்னா அது ஒன்று தூக்கி விசிறி வச்சிடும். புரியுதுங்களா? அப்போது ஏன் அப்போ அவங்களாம் அப்படி பாடம் கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இது ரொம்ப கஷ்டமான பாடம், ஒன்றும் தெரியல, மேல்நிலைக்கு கொண்டு போக தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மனுஷன் நம்மளை தேடி வரணும். அப்போ என்ன பண்ண, வார காலம் வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கட்டுமே, அது ஒரு நல்ல விஷயந்தான். அவங்க ஒன்றும் தப்பு பண்ணல. ஞானத்தை இவங்களுக்காக ஊட்ட முடியல அப்படின்னா கூட வார காலம் வரைக்கும் மனுஷன் நோய் நொடி இல்லாமல் இருந்து சாகட்டும் அப்படின்னா இந்த உடம்பை பாதுகாப்பாக வச்சுக்கணுன்றதுக்காக பல பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அதில் ஒரு பயிற்சி தான் இப்போ நான் கண்ண முடியும்னு தியானம் பண்ணுது. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்போ மனம் இருக்கிற வரைக்கும் உலகம் இருக்கும், உலகம் இருக்கிற வரைக்கும் நமக்கு மரணம் நிச்சயம். மனம் எப்போ அப்படி 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 இல்லாமல் நிற்கிதோ அப்போ தான் நமக்கு அந்த ஞானம்ன்றது உறுதிப்படும், ஒரு கேரண்டி கிடைக்கும். எல்லாரையும் மாதிரி நம்ம சாவக்கலை அப்படின்ற ஒரு கேரண்டி அப்போ தான் கிடைக்கும். உண்மையான ஆன்மீகத்தில் போகிறவங்களுக்கு இந்த உண்மையான ஆன்மீகம் எதுன்னு தெரிஞ்சு போகிறவங்களுக்கு தான் உண்மையான ஆன்மீகம். அப்படின்னா ஒரு மாடி படி இருக்குது, அது 10 படி இருக்குது. முதல் படியில் ஏறி நின்றுனேன் 10 வருஷம் போச்சு படம். முதல் படி எப்படி பார்க்குது, அப்படியே தான் சாமி இருக்குது. 10 வருஷம் முன்னாடி நான் என்ன சொன்னனோ அதே சொல்கிறேன்னா என்ன அர்த்தம், அந்த முதல் படியிலே நான் நிற்கிறேன்னு அர்த்தம். ஆனால் என்ன சொல்லியிருக்கணும், முதல் படி என்ன சொன்னோமோ அதை மறந்துட்டு 2வது படியில் இருக்கிற அனுபவத்தை சொல்லணும். அந்த மாதிரி 10 படிநிலையும் ஏறிட்டு அந்த 10 படிநிலையும் நீ சொன்னாதான் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துருக்குதுன்னு அப்படின்னு அர்த்தம். அப்போ பாடம் பண்ணக்கூடிய நாம் காலத்துக்கும் கலர் கலராக கதை சொன்னோம்னா நாம் அங்கேயே நிற்கிறோன்னு அர்த்தம். உணர்வு மூலியமாக உள்முகமாக நம்ம திரும்பணும். நாம் உள்முகமாக உணர்ந்தால் அன்றி இதை யாருமே சொல்ல முடியாது. சரிங்களா? அப்போ இது எப்போ சாமி பிறக்கும், இந்த ஞானம் எனக்கு எப்போ வரும் அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம பொண்ணு இருக்குதுன்னே வச்சுக்கலாம். எனக்கு ஒரு பொண்ணு இருக்குது, கல்யாணம் ஆகிடுச்சு. இப்போ அந்த பொண்ணு இருக்குது, கல்யாணமும் பண்ணிட்டேன். அது ஒரு குழந்தை போகிற கருவாகிடுச்சு. கருவாகி 10 மாதம் பொறுத்து ஒரு குழந்தை பெற்றுக்க போகுது. அந்த குழந்தை நல்லா கவனிங்க, அந்த குழந்தை பிறக்கிற அந்த நொடி வரைக்கும்
என் பெண்ணோட அந்த மார்பகத்திலேருந்து ஒரு சொட்டு பால் வராது. எப்போ வரும்? குழந்தை வெளியே வந்த அந்த ஒரு செகண்ட்லேருந்து இந்த உடம்பு தான் ரத்தத்தை பாலாக மாற்றக்கூடிய சக்தி தானே வரும். அந்த நொடி வரைக்கும் அவங்க எவ்வளோ வயசானாலும் ஒரே ஒரு சொட்டு பால் கூட வராது. அப்போ ஜடமாக இருக்கிற இந்த உடம்புலையே இவ்வளோ பெரிய சக்தி இருக்குது. அப்போ ஞானம்ன்றது ஒன்று வந்தால் நமக்கு எப்படியெல்லாம் உணர்வு ஏற்படும், அதை வாயால் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அந்த நொடி வரைக்கும் இந்த உடம்பே காத்து நிற்குது. குழந்தை ஜனிச்சாதான் நான் உன் பாலே வருவேன் அப்படின்னு அந்த ரத்தமானது பாலாக மாறாமல் காத்துக்கின்னு இருக்குது அந்த ஒரு நொடிக்காக. அந்த மாதிரி இறைவனும் நமக்காக காத்துனுக்கிறான். எந்த நொடிக்காக? நம்ம மனம் இருக்கிற அழுக்கெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசாக பிறந்த குழந்தை மாதிரி என்னைக்கு ஆகுதோ அன்னைக்கு ஞானமாக இறைவன் நமக்குள்ளே வந்து பிரசவிப்பான். அப்போ தான் நம்ம மார்புலும் பால் சுரக்கிற அந்த தன்மை வரும். அந்த பாலுன்றது அமுதம். அதனால தான் அங்கே என்ன பண்ண ஞான சம்பந்தத்துக்கு பால் கொடுத்தாங்கன்னா நம்ம அம்மா மாதிரி பால் கொடுக்கல, அப்படி கொடுத்துருப்பாங்களா? அவங்க கொடுத்த ஞானப்பால் எங்கேன்னா இங்கேருந்து அவங்களுக்கு விழுந்தது பால். அந்த மாதிரி நமக்கும் சுரக்கும். அப்படி சுரந்தா அந்த மாதிரி அனுபவங்களை அடைஞ்சா அவங்களோட மரணம்ன்றது இந்த உலகமே எண்ணி பாராட்டக்கூடிய மரணமாக வாழ்ந்தால் அவரை மாதிரி வாழணுங்க, இருந்தால் அப்படி இருக்கணுங்கன்னு சொல்கிறக்கூடிய மரணமாக நம்ம மரணமாக மாறும். புரியுதுங்களா? அதுக்கு 100% கேரண்டியை நம்மளால் கொடுக்க முடியும். அதை ஐயா சொல்லிட்டு போயிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் சாமி, இப்போ நம்ம சீடர்களுக்கு தேவையானதெல்லாம் சொல்லிட்டீங்க, எல்லாம் புரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இது தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யாத மகன்கள் எந்த சட்டத்தில் தண்டிக்கப்படுவாங்க? அதாவது சமூக சட்டம்னு ஒன்று இருக்குது, சமூக சட்டம். 2வது இறை சட்டம், 3வது பஞ்சபூத சட்டம், 4வது கிரக சட்டம். இந்த 4 சட்டத்தில் எதில் தண்டிப்பாங்க? இப்போ சமுதாய சட்டத்தில் தப்பிச்சிடலாம், மற்ற 3 சட்டத்தில் எந்த விதமாக எப்படி அவங்க தண்டிக்கப்படுவாங்க? எந்த சட்டமும் மனுஷன் தண்டிக்காது சாமி. சமுதாய சட்டம்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. அப்பா அம்மாவை காப்பாற்றலைன்னா இந்த மாதிரி ஒரு தண்டனை எவ்வளோ வருஷம் கொடுப்பாங்க? 1000 வரைக்கும் குத்துற போகிறாங்க. கொலை பண்ணாவே 1000 வரைக்கும் கொடுக்குறதில்ல. அப்புறம் அப்பா அம்மா விட்டா ஊற்றுற போகிறாங்க, ஒன்றும் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் கொடுத்துருவாங்களா? திருப்பி வந்து நான் காப்பாற்ற போகிறேன் இல்லையா? அதே மாதிரி தான் விட்டுற போகிறேன். அப்போ எந்த தண்டனையும் காப்பாற்றாது, அவனை வந்து திருத்தாது. எப்போ திருந்துவான் அப்படின்னா அதே ஒரு நிலை தனக்கு ஏற்படும். தான் எப்படி அம்மா அப்பாவை தவிக்க விட்டு அவங்க வேதனைகளை பார்த்து சிரிச்சனோ அதே மாதிரி என் பிள்ளையும் என்ன வேதனைப்பட வச்சு அவன் சிரிப்பான். இதுதான் இறைவன் கொடுக்க வேண்டிய சட்டம். இப்படி தான் கொடுத்துட்ருக்கான் இந்த உலகத்தில். இறை சட்டம், இறை சட்டம் இதை தான் சொல்லுது. யாருக்கும் தண்டனையே கொடுக்க முடியாது. அம்மா வந்து இப்போ நான் வந்து அம்மாவை காப்பாற்றலை, உடனே அம்மா வந்து எனக்கு சாபம் விட்டா தான் பழிச்சிருமானா சாபம் விட்டு பழிக்காது. இது எப்படி பழிக்கணும்? அந்த வேதனை என் பிள்ளைக்கு போய் என் பிள்ளை அதே தப்பை செஞ்சு அந்த துன்பத்தை நான் அனுபவிப்பேன். அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுவேன், ஓஹோ அன்றைக்கி செஞ்சதெல்லாம் இன்றைக்கி விதையாகலை, அன்றைக்கி விதைச்சதெல்லாம் இன்றைக்கி அறுவடை ஆகுது அப்படின்னு அப்போ தான் நான் வந்து உணர்வேன். அது இறைவனுடைய சட்டம். இறைவன் யாருக்கும் தண்டனை கொடுக்கறதில்லை. அப்படி தண்டனை கொடுக்க ஆரம்பித்தானா நமக்கெல்லாம் பிறவியே பிறவியே இருந்திருக்காது. புரியுதுங்களா? பிறக்கவே முடியாது. நம்மளை அவ்வளோ யோகியமாக நம்ம விட்டு வச்சுக்கிறான். இன்னும் ஏன் விட்டு வச்சுக்கிறான்? இவங்க என்னைக்காவது ஒரு நாள் திருந்துவாங்க அப்படின்னு இறைவன் வாய்ப்பு கொடுக்குறான். புரியுதுங்களா? அப்போ தண்டனை எப்படி வரும்னா அவன் சுயமாக அனுபவிச்சு தான் அதை தீர்க்க முடியும். எந்த சட்டமும் அவங்களை திருத்தவே முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. அப்போ இந்த கிரக சட்டம் பஞ்சபூத சட்டம்னு சொல்கிறாங்களா, அது ஒன்றும் இல்லைங்களா? ஒன்றும் இல்லை சாமி. யார் சட்டமாக யாரும் கிரக சட்டமாக இருந்தாலும் அது என்ன சொல்கிறாங்க? கிரகம் சரியில்லாமல். அதுக்கு தான் போன மாதம் கூட சொன்னேன், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு வேதனை இருக்குது. அதுக்கெல்லாம் காரணக்காரே யோசனை பண்ணி பார்த்தோம்னா அந்த 12 கட்டத்துக்குள்ளே பாப கிரகம் பட்ட இடத்துல உட்காந்துருக்கும். சில இடத்துல உட்காந்தா அவங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் கண்ணீரும் கம்பளையுமாக தான் போகும். ஏன் போகும் அப்படின்னா அது அந்த கிரகத்தினால வந்து தோஷம் இல்லை, அது கிரக தோஷமே கிடையாது. அவனோட குடும்பத்திலேயோ யாருக்கோ எந்த பெண்களுக்கோ துரோகம் பண்ணால் அது இங்கே எதிரொலிக்கும். எங்கே எதிரொலிக்கும்? அவனோட கட்டத்திலே தெரிஞ்சிடும். ஆனால் இவங்க ஜோசியம் பார்க்குற யாருமே அதை சொல்லவே மாட்டாங்க. எப்பா நீ இவ்வளோ பொம்பளைங்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணிக்கிற. ஏன்னா பெண் வேதனைன்றது மிகப்பெரிய வேதனை. நல்ல மனைவி என்னோட ஆசைக்காக அதை தள்ளி விட்டுட்டு இன்னொரு பொம்பளை கூட குத்தனம் பண்ணியிருப்பேன். அப்போ அந்த பெண்ணோட வேதனை என்ன? ஒரு குழந்தைய பழுத வைக்க விட்டு நான் யார் கூட வேணால் போய் நிற்பேன். குடும்பத்தை ஏதோ ஒரு அப்படியே தூக்கி போட்டுட்டு என் சுயநலத்துக்காக நான் 1000 விஷயம் பண்ணுவேன். குடிக்கிறவங்களாம் யார் என்ன சுயநலம். குடிகாரங்கிறான் குடும்பத்தை காப்பாற்றவே மாட்டான். அந்தம்மா வீடு வேலை செஞ்சு காப்பாற்றி நிற்பாங்களே குடும்பத்தை தவிர இவன் காப்பாற்றவே மாட்டான். அவன் வேலை குடிச்சிட்டு சந்தோஷமாக இருப்பான். சுயநலம்.
அப்போ இவனுக்கெல்லாம் தண்டனை எங்கேருந்து வரோன்னா, இவன் இந்த பிறவியை விட்டுட்டு போனான்னா அவனோட ஜாதகத்தில் எதிரொலிக்கும். எப்போ எதிரொலிக்கும்? அவன் கடைசி வரைக்கும் விளங்கவே முடியாது. ஏன்னா அவன் ஏற்கனவே எந்த பெண்களுக்கெல்லாம் துரோகம் பண்ணானோ அவங்களாம் இந்த ரூபத்தில் துரோகமாகவே நடக்கும். அவன் யாரெல்லாம் காப்பாற்றினா அவங்களே அவங்களுக்கு துரோகம் பண்ணுவான். புரியுதுங்களா? அப்போ இந்த கட்டங்கள் எதை சொல்ல வருதுன்னா, அவன் ஏற்கனவே செஞ்சதை சொல்லுமே தவிர இதுக்குன்னு தனி சட்டம் ஒன்றும் கிடையாது. ஒன்று செஞ்சால் அதுக்கான தண்டனை நிச்சயம். அந்த இந்த பிறவி இல்லைன்னா எடுக்கிற எல்லா பிறவிக்கும் அது வரும். சரிங்களா? அதுதான் சாமி உண்மை. சரிங்களா? நன்றி சாமி. அந்த யோகம் பண்ணுற அன்றைக்கி பாடம் கொடுப்பீங்களா சாமி? யோகம் பண்ணுற அன்றைக்கி பாடம் கொடுப்பீங்களா? எப்போ யோகம் பண்ணுறீங்களா 5வது மாதம்? ஆமாம் ஆமாம். அது இன்றைக்கி பாடம் கொடுக்க முடியாது சாமி. அன்றைக்கி நம்ம வேலை அன்றைக்கி நாள் ஃபுல்லாக இப்படியே போயிடும். சரி, நம்ம அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம். சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு, சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு. புன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. புனித ஸ்தலம் 1000 பூமியிலே உண்டு, போலி வாக்க வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு. பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு, பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று. சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு, சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தான் நாடு. போலி வாக்கம் சித்தரையே போற்றி பாடு நீயும், பொல்லாத